ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அன்பின் சுவை சேனலில் பார்க்க போகிறது சத்து மாவு தோசை தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஒரு பாத்திரம் எடுத்து அதில் தோசை மாவு இல்லைன்னா இட்லி மாவு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 2 கரண்டி அளவு மாவு எடுத்திருக்கேன். அதோட நம்ம பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு அது நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் நீங்கள் தோசை சுடுறதுனாலும் சரி, இட்லி சுடுறதுனாலும் சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி தோசை தான் செய்ய போகிறேன். அதனால் நான் தோசைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு கல் ஹீட் ஆனதும் தோசை ஊற்றலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தாகவும் இருக்கும் இந்த தோசை. நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் எப்போயுமே வெறும் அரிசி மாவு தோசைலேயும் இட்லியும் தோசையும் சுட்டு கொடுக்குறதுக்கு பதிலாக அதில் 2 ஸ்பூன் சத்து மாவு கலந்தால் ரொம்ப ஹெல்த்து குழந்தைக்கு. தோசை சுட்டு எடுக்கும்போது நம்ம எண்ணெய்க்கு பதிலாக நெய் ஊற்றி எடுத்தோம்னா கொஞ்சம் மணமாகவும் இருக்கும். சத்து மாவு தோசை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம அன்பின் சுவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.